ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஐயோ சுவாமி, ஐயோ சுவாமி பண்ண அப்பாதான் மாண்டு மடிஞ்சு விட்டாரு, நீங்களும் மாண்டு மடிஞ்சு விட்டீங்களே சுவாமி. பண்ண அதாவது உலகத்தை ஒன்றடிக்கல் சுற்றியவர்களை நான் சிகாமலே அகப்பட்டவன். அம்மா, அதாவது யாரோ ஒரு அழகை போட்டு இந்த அத்தமிழ் கழகத்திலே அழுது கொண்டிருக்கிறாயே, ஏன் அம்மா, என்ன நடந்தது?
அப்பா நாரத மாமுனியே, நீ யாரு ஃபர்ஸ்ட்? உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயரோ கற்பகம். ஓ, உங்களுடைய பெயரோ கற்பகம். சரி. என்னுடைய நாடோ காந்தார தேசம். சரி. என்னுடைய தந்தையார் பெயரோ காந்தார ராஜன், தாயார் பெயரோ கனகவல்லி. சரி அம்மா. திருமணமாகி என் கணவராகப்பட்டவர் நான் திருமணம் செய்தேன். சரி. யாரு? சத்தியசீலனை திருமணம் செய்து அவர் நாட்டுக்கு இதுக்கு தேசத்துக்கு போனார். சரி. போய் யாரோ ஒரு பெண்மணி கூட்டிட்டு வந்து, சரி, இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி சொன்னாரு. இவன் வேண்டாம் சுவாமி, நான் தான் உனக்கு பொண்டாட்டின்னு சொன்னதுனால என்னை அடிச்சு அவமானம் செய்து உதைச்சு என்னை எப்படியோ செய்து கஷ்டப்படுத்தி என்னை அடிச்சு இது பண்ணாங்க. என்னோட அப்பாவாகப்பட்ட தந்தையாராகப்பட்டவர் இருந்தாரு. அவரை நான் தான் வச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தப்பு தப்பா வச்சு எல்லாம் பேசி. யாரு? உங்களுடைய மாமனார? ஆமா. சரி. என்னுடைய கணவராகப்பட்டவர் அந்த பெண்மணியும் அப்படி தப்பா பேசுறாங்க. அதனால அவரும் ஆண்டு மடிஞ்சு விட்டாரு. சரி. அந்த தாசியோட பேச்ச கேட்டு என் மன்னவரும் கூட போனாரு. அதனால அவரையும் அடிச்சு நாட்டெல்லாம் புடுங்கி சொத்து சொத்தெல்லாம் வாங்கி அவரும் இப்ப மாண்டு மடிஞ்சிருக்கிறாரு. அப்படியா? எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அம்மா, நான் அழுது புலம்பிட்டு இருக்கிற நாரத மாமுனியே. அம்மா, அதாவது அழுக வேண்டாம். இதோ உன்னுடைய கணவருக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால், சரி, அதாவது முக்கத்திலே சிவபெருமானுடைய மகன், அதாவது அழகுக்கெல்லாம் முதலில் சொல்றவன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை அழைத்து, ஏனென்றால் நீ ஒரு முருகனுடைய பக்தி, அதனால உங்களுடைய குலதெய்வமா முருகனுடைய குலதெய்வம், அதனால நீ முருகனை அழைத்து கேளம்மா, அவர் உயிர் கொடுப்பார். அதட்டும் நான் அந்த வேலை முடிந்தது சென்று வருகிறேன். அப்பனே என் பெருமா முருகனே, அந்த வேண்டாம் அம்மா பத்தியே பத்தியே. அப்பனே முருகா, அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன். என்ன காரணமாக அழைத்தாய்? என்ன அடைய வேண்டாம். உங்க திவ்ய பொற்படி பாதங்கள் மல்லிகை முள்ளிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாதி மலர்களை பறித்து வந்து பாதங்களை அடிப்படை முருகா நலமுண்டாகுமா? சுமங்கலியாக என்றும் சுகக்ஷேமமாக இருப்பாய். அப்பனே முருகா, நான் எங்க சுமங்கலியாக வாழ்ந்துவது? என்ன என்னுடைய கணவராகப்பட்டவர் நீங்களே பாருங்க, மாண்டு வடிந்து விட்டாடா? ஆமா சுவாமி. என்ன பத்தி சொல்கிறாய்? அப்பனே முருகா, சரி, அந்த யாரோ ஒரு பெண்மணி பேச்ச கேட்டு அவரு போய் அவரையும் அடிச்சு உதைத்து நாட்டெல்லாம் பிடுங்கி சொத்து சொகத்தெல்லாம் பிடுங்கி அவரையும் மண்டை உடைத்து விட்டு மாண்டு மடிஞ்சு விட்டாரு. மாண்டு மடிஞ்சு விட்டார். அதனால எப்படியாவது நீங்க தான் எங்களுடைய குலதெய்வம், என்னுடைய கணவராகப்பட்டவருக்கு நீங்க தான் உயிர் கொடுக்கணும் சுவாமி. உந்தன் கணவனாருக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அதற்காக அழைத்தான் என்று சொல்கிறாய். ஆமாப்பா. கண்ணே பத்தியே, எப்படி தெரியுமா? உந்தன் கணவனாருக்கு உயிர் கொடுப்பதாக இருந்தால் அது என்னால் ஆகாது. ஐயோ, என்னால் ஆகாதம்மா. ஆஹா, நாரத சிகாமணியே, தமிழ் கடவுளை முருகா நலம் உண்டாகட்டும். இருந்த போதிலும் இந்த பக்தியின் கணவனாருக்கு உயிர் கொடுப்பதாக இருந்தால் என்னால் ஆகாது. உங்களால் ஆகாதா? ஆமாப்பா. ஐயனே, அதாவது நான் முகல் வாகனம் ஏறி, நான் முகல் வாகனத்தில் ஏறி 3 உலகத்தை சுத்திக்கிற செல்கின்ற பொழுது நீங்க வரம் கொடுத்ததை நான் பார்த்து, அப்படியா? என்று சுமங்கலியாய் வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னாய் அல்லவா? ஆமா அப்பா. சுவாமி கடவுளே, நீ கொடுத்த வரம் பலிதமாகிவிட்டால் தேவருக்கு அனைவருக்கும் இடுக்கு வந்து நேர்ந்துவிடும். அதனால அதாவது நான் ஒரு முனிவராக இருந்து சொல்கின்றேன், எப்படி? நான் ஒரு தேவருக்கு பிள்ளையாக இருந்து சொல்கின்றேன். ஐயனே, அதாவது யமதர்மனை கூப்பிட்டு உடனடியாக உயிரை கொடுத்தால் கொடுங்கள், இல்லை என்றால் உங்கள் உயிரை விட்டு விடுங்கள் வீட்டுக்குள்ளேயே. அப்படியா? உயிரை விடுகிறீர்களா இல்ல உயிரை வாங்கி தருகிறீர்களா? யமதர்மனை அழைத்து உயிரை கொடுக்க வேண்டும். ஆகட்டும். அவ்வளவுதானே?